புதிய தமிழகம் கட்சியின் வெள்ளி விழா மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எங்கள் வெள்ளி விழா மாநாட்டிற்கு வருகை தந்த வாழ்த்துரை வழங்கிய அனைத்து முக்கிய கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். தமிழகத்தில் இதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் முதல்வர்கள் தங்கள் உரையை துவங்கும் போது இரத்தத்தின் இரத்தங்களே என் உடன்பிறப்புகளே என்று தொடங்குவார்கள். அவர்கள் அந்த வாக்கியங்களை பயன்படுத்தும் போது அவர்கள் என்ன உணர்ந்து பயன்படுத்தினார்களோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலும் எனக்கு நினைவு தெரிந்தது முதல் என்னுடைய சொந்தமாகவும் என் ரத்தத்தின் ரத்தங்களாகவும் இருப்பது இந்த புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான். என்னுடைய வீடு வேணா கோயம்புத்தூர்ல இருக்கலாம், ஆனா நான் மனதளவில் வளர்ந்தது எல்லாமே தென் மாவட்டத்தில் தான். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வெற்றிகளையும் கண்டிருக்கிறோம், சமூக மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம், இழப்புகளையும் சந்தித்து இருக்கிறோம். எல்லாம் ஒரு குடும்பமாக 25 ஆண்டு ஆளுங்காலமாக நாம் பயணித்து வந்திருக்கிறோம். அதற்காக ஒரு வெற்றி விழாவாக இன்று பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம 25 ஆண்டு காலத்துக்கு முன்பு துவங்கும் போது ஏதோ புதிய பிரச்சனைகளுக்காக நம் கட்சியை துவங்கவில்லை. தலைவர் ஏதோ புதிய பிரச்சனைகள் வந்தது, அதற்காக திடீரென்று தலைவர் தொடங்கவில்லை. ஜாதிய பிரச்சனைகள் பல நூறு ஆண்டுகளாக இருந்தது தான். வர்க்க போராட்டங்களும் பல நூறு ஆண்டுகளாக இருந்தது தான். அதையெல்லாம் பேசுறதுக்கும் ஆட்கள் இருந்தார்கள், இல்லாமல்லாம் கிடையாது. ஜாதிய பிரச்சனைகள் பேசுறதுக்கு 100 ஆண்டு காலம் திராவிடம் பேசி கொண்டு தான் இருந்தது. கம்யூனிஸ்ட்வாதிகளும் வர்க்க போராட்டங்களை எல்லாம், வர்க்க பிரச்சனைகளை எல்லாம் பேசி கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் தீர்வு காண முடிஞ்சுதா? திராவிடம் ஜாதி ஒழிப்பு பற்றி பேசினார்களா? பேசினாங்க. ஆனால் தொட்டும் தொடாத மாதிரி ஜாதி ஒழிப்பும் பேசணும், ஆனால் ஜாதியை ஒழிஞ்சிடக்கூடாது. ஜாதி ஒழிப்பு பேசி நம்ம ஓட்டும் வாங்கிக்கணும், ஆனால் நம்மளும் அப்படியே இருக்கிற இடத்துல இருந்துக்கணும், அவங்களும் இருக்கிற இடத்துல இருந்துக்கணுங்கிறது தான் அவர்களுடைய கருத்தியலாக இருந்தது. அதையெல்லாம் தெரிந்து தான் நாம் புதிய தமிழகமாக உருவானோம். கம்யூனிஸ்ட்வாதிகளும் இருந்தார்கள், 100 ஆண்டு காலம் கம்யூனிஸ்டும் பேசி வந்தார்கள். இந்த தொழிலாளர்கள் பிரச்சனைகள் போராடினார்களா? போராடுவாங்க. நம்ம நம்மளுடைய கோரிக்கைகளை கேட்டால் இவ்வளோ கேட்காதீங்க, அளவாக கேளுங்க என்று கேட்குற நிலைமையில தான் நம்மளை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கடந்து ஒரு கருத்தியலில் சிக்கி கொண்டிருந்தார்கள். இந்த கருத்தியல் இருக்கு, இதுதான் தீர்வு, உங்கள் பிரச்சனையை நீங்கள் இந்த கருத்தியலில் சொல்கிற தீர்வுக்கு மாதிரி மாற்றிக்கோங்க என்று நம்ம பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு நம்ம பிரச்சனைகளை மாற்ற சொன்னாங்க. அன்றுதான் இந்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் உருவாக்கினார். நீங்கள் பிரச்சனைகளுக்கு எங்கள் தீர்வுகளுக்கு நாங்கள் தீர்வை தேடிக்கொள்கிறோம், நாங்களே எங்கள் தலைமையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு எங்களுடைய பயணத்தை தொடங்கிக்கிறோம் என்று உருவானது தான் புதிய தமிழகம் கட்சி. நம்மளுக்கான உரிமைகளையும் நம்மளுடைய அதிகாரத்தையும் வந்துடக்கூடாது என்பதற்காக தலைமுறையாக வாரிசாக வர்றாங்கன்னா நம்மளுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் அவங்களை அந்த கருங்காலியங்களை ஒழித்து கட்டுவதற்கும் நாமளும் தலைமுறையாக போராட வேண்டியதாக இருக்குன்னா போராடுவோம் கண்டிப்பாக. என்றும் டாக்டர் ஐயான் வழியில் தொடர்ந்து போராடுவோம் என்று நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி.